ஹலோ மக்களே, இன்றைக்கி டிவிஎஸ் ரோனின் 2025 மாடல் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைக் ரிவ்யூ ட்ராவல் வ்ளாக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்மக்கிட்ட வந்துட்டு டிவிஎஸ் ரோனின் 2025 மாடல் தான் இருக்குது. இப்போ இதில் ஆக்சுவலாக வந்துட்டு நியூ கலர்ஸ் நிறையா விட்டுருக்காங்க. அந்த கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். வண்டியில் உங்களுக்கு சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் கிடையாது. டயர்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு வேறு பிராண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அந்த டிவிஎஸ் ரோனினோட அந்த ஒரு சிம்பிள் ஆக்சுவலாக வந்துட்டு இருக்கும், ஐகானிக் சிம்பிள். அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வருது. அண்ட் ஃப்ரண்ட் செக்ஷன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசெண்டாக வந்து ஒரு மக்கட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இட் கம்ஸ் வித் அலாய் வீல்ஸ். சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் இருக்குது, உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. ஸ்பீடோமீட்டர் அதே டிசைன் தான், நாட் மச் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ 250cc இன்ஜின், 20 bhp, 42 km/L, 159 kg அண்ட் 14 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டிக்கு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீட் இஸ் லிட்டில் ப்ரீமியம். இது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு மிக்சட் மாடல்னு சொல்லலாம். ரெட்ரோ கேஃபேவா இல்லை க்ரூசரா எப்படின்னு தெரில. பட் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் மாடல் ஐ திங்க் இட் லுக்ஸ் ப்ரிட்டி டீசென்ட். ஆன்சர் சொல்ல போனால் வந்துட்டு நிறையா ஒப்பீனியன்ஸ் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். பின்னாடி இந்த டைல் செக்ஷன் வந்துட்டு அந்த டிஆர்எல் டைல் லைட் இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் கீழே வந்துட்டு இங்கே ஒரு செயின் கார்டு ஒன்று கொடுப்பாங்க, கேவலமாக இருக்கும். அதை நல்ல வேலை மாற்றிட்டாங்க. நவ் இட் லுக்ஸ் ஈவன் மோர் பெட்டர். டிசைன் வைஸ் not much of changes guys. I hope the overall design is good. And உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்துட்டு உங்களுக்கு 2 ரைடிங் மோட்ஸ் இருக்குது, அர்பன் அண்ட் ரெயின் சொல்லிட்டு. அண்ட் மல்டி கலர் கொடுத்தனால இன்னும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி வந்துட்டு உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இதுலேயே வந்துடுது. வேறு உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஸ்பீடோமீட்டரில் வந்துட்டு எதுவும் இன்ஃபர்மேஷன்ஸ் மாத்திரம் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த வண்டிக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் எல்லாம் வந்துட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபிட்டிங்கோடு வந்து ஒரு பைக் ஷோரூமில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாடலே உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன், வாங்கி பார்க்கலாம். ஸோ இதுதான் 2025 மாடல் இருக்கிற மற்ற 2 கலர்ஸு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைசர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஹெட்லைட்டுக்கு ஒரு க்ரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. சைடில் உங்களுக்கு கிராஷ் கார்டு இருக்குது. அப்படியே நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு சேட்டில் பேக் மாதிரி உங்களுக்கு லக்கேஜ் பேக் வைக்கிறதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒன்று வருது லக்கேஜ் வைக்கிறதுக்கு. அண்ட் டேங்க் பேக் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த 2 கலர்ஸ். அங்கே இருக்கிற ஒரு கிரே அண்ட் பிளாக் அண்ட் இந்த ஒரு ப்ளூ அண்ட் ஒரு கலர்ஸு. ஸோ திஸ் கலர்ஸ் லுக்ஸ் அட்ராக்டிவ். சரி கைஸ், வாங்க இப்போ இந்த வண்டியை வந்துட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஏப்பா, ரோனின், டிவிஎஸ் ரோனின். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஸ்க்ரீன் தான் காட்டுது. 225cc. ரெயின், அர்பன் ரெயின் 2 தானா? சரி, ஓகே, ரைட். அர்பன்லேயே போவோம். வண்டியோட பீட் நைஸ் பீட். ரோனில் எனக்கு பிடிச்ச விஷயமே வந்துட்டு அந்த பீட்டு தான். டெஃபினட்டாக சொல்ல போனால் வந்துட்டு ஏதோ ஒரு வேறு பிராண்ட், ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் பைக் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும். ஆனால் இது நம்ம டிவிஎஸ் தான். பட் டிவிஎஸ்லேயே வந்துட்டு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நீங்கள் மற்ற பிராண்டில் எதிர்பார்க்குற சில விஷயமெல்லாம் வந்து ஒரு கம்மி ப்ரைஸில் வந்து அசால்ட்டாக அதை கொடுத்துருவாங்க. இந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஐ லைக் இட். பட் தட் இஸ் ஹவ் மார்க்கெட் ஷுட் பி. Sitting comfort is good. Acceleration நல்லா ஸ்விஃப்டாக இருக்குது. ஓகே. பிரேக்கிங் எல்லாம் செம ஷார்ப்பாக இருக்குது. டியூவல் சேனல் ஏபிஎஸ் சூப்பராக ஒர்க் ஆகுது. வண்டியோட வெயிட் வெறும் 160 kg தான். அதனால் சிட்டிக்குள்ளே நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணி ஓட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. அப்பாச்சி ஆர்ஆர் 310லையும் ஆர்டிஆர் 310லையும் இருக்கிற மாதிரி வந்து இந்த பைக்லேயும் உங்களுக்கு வந்துட்டு ஜிடிடியும் கொடுத்துருக்காங்க. ஜிடினா வந்துட்டு கிளைட் த்ரூ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது டிராஃபிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் மினிமம் ஆக்சலரேஷனில் வந்துட்டு நீங்கள் ஆக்சலரேஷனே கொடுக்க தேவையில்லை. ஒரு மினிமம் ஆக்சலரேஷனில் வந்துட்டு வண்டி உங்களுக்கு ஈஸியாக மூவ் ஆகும். அது சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும்.
ஹேண்டில் போர் பொசிஷன் ரொம்ப நல்லா அப்ரைட் பொசிஷனாக இருக்குது. அதனால் லாங் டூரிங்கெல்லாம் பண்ணும்போது வந்து உங்களுக்கு பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அண்ட் சீட்டிங் பொசிஷனுமே ஓகே. சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சப்போஸ் மற்ற யூசர்ஸ்க்கு வேறு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்க வேண்டிய பைக்கு தான், பட் ஏனோ தெரில ரொம்ப பயங்கரமாக சக்ஸஸ் ஆகலை. பட் இன்னுமே மார்க்கெட்டில் வந்துட்டு ரோனிங்க்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்க தான் செய்யுது. ஒரு கிராஜுவல் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ். அந்த த்ராட்டில் என்ன சொல்கிறது, ஒரு கியர் ஷிஃப்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிக் தருது இல்லையா, அது இல்லாமல் டீசெண்டான ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் தருது. ஸோ டிவிஎஸ் ரோனின் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு மாடர்ன் ரெட்ரோ கேஃபே ரேசர் பைக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓப்பன் ரோடெல்லாம் கிடைக்கும் போது அந்த வண்டியோட அப்ரைட் பொசிஷனுக்கும் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்மூத் அண்ட் ஈஸியாக இருந்துச்சு. அதாவது த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு தயக்கமே இல்லை, ஒரு லேக் இல்லாமல் வந்துட்டு ஃப்ரீயாக போச்சுன்னு சொல்லலாம். 0 to 100 பார்த்திங்கன்னா வந்து குயிக்காக வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. பிரேக்கும் வந்து நல்லா ஷார்ப்பாக நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்கனவே இருக்கிற ஃபீச்சர்ஸ் கூட இப்போ ஆக்சுவலாக வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷனு, அதுக்கப்புறம் வந்துட்டு வாய்ஸ் காலிங்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் ஆட்லேயே கொடுத்துருக்காங்க டிவிஎஸ். ஸோ கம்பேரிங் டு 100 350, அதுக்கப்புறம் வந்து ஹோண்டா 350 RS அந்த காம்படிட்டர் வந்து டிவிஎஸ் வந்து மாட்டாங்க. ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்ரோ அந்த ஸ்டைலிங்கில் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த பைக்ஸ் இருக்குது. ஸோ வண்டியோட ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த 250cc இன்ஜினு ஒரு டீசெண்டான ஒரு அவுட்புட் தரும். அண்ட் வண்டியோட எக்ஸாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற சவுண்ட் கூட இல்லை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரியர் டிஸ்க் பிரேக் OBD2 norms. ஸ்மூத்தாக இருக்குது. Nice. டிவிஎஸ் இந்த பைக்கு ஆக்சுவலாக வந்துட்டு 42 km/L மைலேஜ் தரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பவருக்கு இந்த மைலேஜ் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு நல்ல காம்பினேஷனாக நான் பார்க்குறேன். ஒரு ஸ்க்ராம்ப்ளர், ஒரு ரோட்ஸ்டர், ஒரு க்ரூசர் சொல்லிட்டு எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ண ஒரு டிசைனாக இந்த பைக்கை நான் பார்க்குறேன். மற்ற பைக்ஸ் மாதிரி இப்போது இதே பைக்கில் வந்துட்டு க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும் ஃபீச்சர்ஸ் எல்லாம். வண்டியில் ஸ்லிப்பர் கிளச் அசிஸ்ட் இருக்கிறதுனால கார்னரிங்லாம் வரும்போது ஆக்சுவலாக வந்து நீங்கள் கியர் ஷிஃப்ட் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ட்ராக்ஷன் இருக்குது. ஏன்னோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இந்த கார்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கலாம். மற்றபடி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் சரி, இல்லை ஷார்ட் ட்ரிப் ஒரு வீக்கெண்ட்ஸ்க்கு போனாலும் சரி, இல்லை நீங்கள் லாங் ட்ரிப் வந்து ஹைவேஸில் எடுத்துகிட்டு போனாலும் சரி, ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டிக்கு ஆக்சுவலாக இந்த பைக் ஆக்சுவலாக உங்களுக்கு செட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி டூரிங் பேக்கேஜஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் டிவிஎஸ் அவங்களோட ஏஓஜின்னு சொல்கிற அந்த கம்யூனிட்டிஸில் பார்த்திங்கன்னா ரோனிங்க்கு செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி, ஒரு குரூப்ஸே இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா ட்ரிப்ஸ் அண்ட் பிளான்ஸ் அவங்க வந்து போடுவாங்க. ரோனின் வந்துட்டு டெஃபினெட்லி ஒரு கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு பைக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பைக்கில் வந்துட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மணிக்கு வேல்யூடாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இன்ஜின் அண்ட் அதோட சவுண்டு, அந்த ஆக்சிலேஷன், அந்த க்ரண்ட்டு சவுண்டுக்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சவுண்டு. அண்ட் வண்டியோட ரைடிங் பொசிஷனும் சரி, இந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸும் சரி, இந்த பேக்கேஜுக்கு இட் இஸ் ஒர்த். பட் இந்த டிசைன் எவ்வளோ பேர்த்துக்கு பிடிக்கும்? ஏன்னா நேக்கட் என்ன சொல்கிறது, நேக்கட் ஸ்போர்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை கேஃபே ரைட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டைலையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கிளச்சு ஆகட்டும், இல்லை சுவிட்சஸ் ஆகட்டும்,
இல்லை த்ராட்டில் ரெஸ்பான்ஸு அண்ட் கியர் ஷிஃப்டிங்கு, வண்டியோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிசைன், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆல்டுகெதர். எனக்கு வந்துட்டு ஒரு புல்லட் ஸ்டைலில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸில் வந்துட்டு புல்லட் ஸ்டைலில் ஒரு பைக்குன்னா நான் இதை கம்பேர் பண்ணி சொல்லலாம். சீரியஸாக எப்படி ஹோண்டாவில் வந்துட்டு ஒரு CB350 இருக்கும், அந்த மாதிரி வந்து டிவிஎஸில் வந்து உங்களுக்கு டிவிஎஸ் ரோனி நான் சொல்லுவேன். ஹண்டர் 350க்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு வந்து எவ்வளவோ பரவாயில்ல. அது ஹண்டருங்கிறது ராயல் என்ஃபீல்டுங்கிறதுனால வந்து எல்லாரும் அந்த பைக் சூஸ் பண்ணுறாங்க. பட் டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹண்டருக்கு ஒரு டஃப்பான காம்படிட்டர்னா ரானின் தான். ஸோ த பைக் ஸ்பீக்ஸ் அ லாட். சஸ்பென்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் பெட்டராக இருக்குன்னு தோணுது. பட் மற்றபடி இந்த பைக் இஸ் ஆல் குட். கியர் ஷிஃப்டிங்கெல்லாம் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குப்பா சீரியஸாக. ஸோ இந்த பைக்கை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணுன்னாலும் வந்துட்டு ராம்கே டிவிஎஸ்க்கு விசிட் பண்ணுங்கள். எல்லா பைக்ஸுமே உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் vlog guys. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பைக்கை பற்றின டவுட்ஸ் கொஷின்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ ஷால்சன் சைனிங் ஆஃப். டாடா பாய். லவ் யூ ஆல். டேக் கேர். ஆல்வேஸ் டிரைவ் சேஃப். ப்ளீஸ் வியர் ஹெல்மெட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். டெஃபினட்டாக இந்த ரீலான்ச்சை வந்து கன்சிடர் பண்ணலாம். டிவிஎஸ் ரோனின் ஹண்டர் 350க்கு போகிறவங்க இந்த பைக் ஒரு டைம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணால் யூ நோ த வேல்யூ ஆஃப் திஸ் பைக்.